ஈஸ்வரி பாட்டியும் நியூஸ பார்த்துட்டு ரொம்ப பயந்து போறாங்க. கோபி, இனியாவை உடனே இங்க கூட்டிட்டு வா. இந்த பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் வீட்லயே இருக்கட்டும். வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு கோபி கிட்ட கோபமா சொல்றாங்க. அவங்க மனசுல இனியாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம். உடனே கோபியும் தன் பொண்ணை கூட்டிட்டு வர கிளம்புறாரு. ஆனா கரெக்டா இனியா அங்க வந்துடுறா. வந்ததும் வராததுமா எல்லாரும் அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி பண்ண? இது வச்சு வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கன்னு பாக்யா ரொம்ப கவலையோட கேக்குறாங்க. ஆனா நம்ம இனியா எதையும் காதுல வாங்கிக்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, நான் போய் சாப்பிடுறேன் ஏன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு எங்கே கோபம், எங்கே கவலை அப்படின்னு எல்லாரும் குழம்பி போறாங்க. சாப்பிட்டதும் நானும் பொறுமையா இருக்கலாம்னு தான் சொல்லித்தான் பார்த்தேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியலை. அதனாலதான் நியூஸ் சேனல்ல இந்த பிரச்சனைய பத்தி பேசினேன். அதோட விடலைங்க, நேரா டிஐஜி ஆபீஸுக்கு போய் சுதாகர் குடும்பத்துக்கு எதிரா புகார் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஐயோ, அடுத்தது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல ஆழ்ந்துட்டாங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.